இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் என் பர்த்டேவை அப்பா அம்மா கூட தான் கொண்டாடி இருக்கேன். அப்பா தான் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஆனா இந்த வருஷம் அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கும் போது எனக்கு பிறந்த நாளை கொண்டாடவே பிடிக்கல. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் நாளைக்கு என் பிறந்த நாள்னு? அதே இன்னைக்கு வீட்ல எல்லா வருஷமும் உங்க பொண்ணோட பிறந்த நாளுக்கு எங்க ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுப்பீங்க. ஆனா இந்த வருஷம் உங்ககிட்ட இருந்து போன் எதுவும் வரல. நாளைக்கு உங்க பொண்ணோட பிறந்த நாள், அதான் நாங்களே உங்களை தேடி வந்தோம். ஆமா இல்ல, நாளைக்கு தான் தனாவோட பிறந்த நாள், மறந்தே போயிட்டோம். அப்போ வீட்ல இருக்கிற எல்லாருமே மறந்துட்டாங்கல்ல? அப்பாவும் என் பர்த்டேவை கொண்டாட கூடாதுன்னு தான் எப்பவுமே அந்த ட்ரஸ்டுக்காக பண்றத வேண்டான்னு சொல்லிருக்காரு. இதை இப்படி விட்டுருங்க. என் பர்த்டேக்காக எதுவும் பண்ண வேண்டாம். தனா, உன் பிறந்த நாள் அன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறது இதான் முதல் வருஷம். அதுக்காவது ஏதாவது சின்னதா செலிப்ரேட் பண்ணலாம்ல? இல்ல கதிர், வேண்டாம். எனக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லாம பிறந்த நாள் கொண்டாடுறது விருப்பமே இல்ல. பெரியப்பா உன்னை ஆசீர்வாதம் பண்ணா ஓகேவா? அது எப்படி நடக்கும்? என் முகத்தை கூட அப்பா பார்க்க மாட்டாரு. என்ன ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுவாரா? அத நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு பெரியப்பாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அதான் எப்படி? எப்படியோ நான் ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு உன் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ரெடியாரு. இல்ல மாயா, எதுக்கு? நான் தான் உனக்கு அக்கா. நான் சொல்றத நீ கேளு. உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம். கதிர் சொல்லி இவ்வளவு ஒத்துக்க வை. சரி சரி சரி, நான் வரேன்.